ஹலோ, வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பூசணிக்காய், தேங்காய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சால்ட்டு. அவ்வளோதான் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு எல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு விட்டு பூசணிக்காய், பரங்கிக்காய்னு கூட சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூசணிக்காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஒவ்வொரு பூசணிக்காய் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பூசணிக்காய் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். அதனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி வச்சு சிம்மில் வந்து வேக வைக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து துருவி வச்ச தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பூசணிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா சாப்பிட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்டொமக் சீக்கிரம் பசிக்காது. அடிக்கடி பூசணிக்காய் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அவ்வளோதான், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காய் நேச்சுரலாகவே இனிப்பாக இருக்கும். நம்ம சால்ட்டு, மிளகாய் போட்டிருக்கிறதுனால எல்லாம் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ்டு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வந்தது பூசணிக்காய் பொரியல்னு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு. தேங்க்யூ.